பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் பண்டிகை குறித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் பண்டிகை குறித்து பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகை விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் உன்னதமான பண்டிகையாக பார்ப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். தமிழக மக்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் வாழ்த்துக்கள் கொண்டாடப்படுவதாக தமிழக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் எல் முருகன் வீட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்று தமிழக மக்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். புது பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானை வழிபாடு செய்தார் பிரதமர் மோடி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். முத்துக்குமார், கூடுதல் விவரம். வணக்கம். டெல்லியில் அதாவது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தற்பொழுது பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறார். அதாவது ஆண்டுதோறும் டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பொங்கல் விழா கொண்டாடுவது வழக்கம். அதே போல இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகை என்பது நாளை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே எல்முருகன் இல்லத்துல இந்த பொங்கல் பண்டிகை நிகழ்ச்சி என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. அவரது இல்லத்தில் கரும்பு, மஞ்சள், வாழை மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஏற்பாடுகள் என்பது நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி வருகிறார். அதே போல பொங்கல் விழாவை கொண்டாடும் விதமாக பொங்கல் பானையில் அரிசியிட்டும் அதே போல கோமாதாக்களுக்கு அந்த சிறப்பு வழிபாடுகளையும் செய்திருந்தார். இந்த நிலையில இந்த நிகழ்ச்சியில மத்திய அமைச்சர்கள் அதே போல ஏராளமான கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு சில நிகழ்ச்சி ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிலம்பாட்டம், கரகாட்டம் மற்றும் தப்பாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் மற்ற இசை நிகழ்ச்சிகளும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியே இருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி திருக்குறளை மேற்கோள் காட்டி உரையாற்றியதுடன் சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை பற்றியும் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அதே போல இந்த ஆண்டு தற்பொழுது விவசாயிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையிலும் தற்பொழுது இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே அவர் சற்று நேரத்திற்கு முன்னதாக அவர் ட்விட்டர் பக்கத்துல வாழ்த்து அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். அந்த வாழ்த்து அறிக்கையில மனிதனின் உழைப்பிற்கும் இயற்கையின் இசைவிற்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை இந்த சிறப்பு வாய்ந்த பண்டிகை நமக்கு நினைவூட்டுகிறதாகவும் பொங்கல் பற்றி பெருமையாக பேசியிருந்தார். வேளாண்மை கடினமாக நமது விவசாயிகள் கிராமப்புற வாழ்க்கை முறை மற்றும் கண்ணியமான வேலை ஆகியவற்றுடன் இந்த பண்டிகை ஆழமாக பிணைந்துள்ளது. குடும்பத்தினர் ஒன்றிணைந்து பாரம்பரிய உணவுகளை சமைத்து மகிழ்ச்சியாயும் அன்பாயும் பகிர்ந்து கொள்கின்றனர். இதன் மூலம் தலைமுறைகளை கடந்து உறவுகள் வலுப்பெறுவதுடன் ஒற்றுமை உணர்வு மேலோங்கிறது. தங்களது கடின உழைப்பின் மூலம் தங்களது வாழ்க்கையை பெருமைப்படுத்துவதற்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விதமாக இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது எல்முருகன் இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். பொங்கல் பண்டிகை குறிப்பாக ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற நோக்க அடிப்படையில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்வது வழக்கம். அதன் அடிப்படையில பொங்கல் பண்டிகை திருநாளான பண்டிகை நாளை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பிரதமர் மோடி டெல்லியில் இருக்கக்கூடிய எல்முருகன் இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவரும் பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தார். முத்துக்குமார், தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.